ஆனா இது ஒரு 6 மாச காத்திருப்பு. இந்த டைம்ல வந்தாலும் பயங்கர கண்டிப்பா வந்து 100 crores-னா 1 day 2 days ரீச் ஆயிடும், நோ டவுட். ஏன்னா ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஒரு ஃப்ரேம்லயும் செமையா இருக்கு. ஆக்சுவலி இந்த படத்துக்காக நான் எந்த படத்துக்குமே போல. மாலை போட்டிருக்கேன், தளபதி மாலை போட்டிருக்கேன், நான் கரெக்டாக மாட்டேன். வேற பிளாஸ்ட் பண்ணிட்டாருங்க விஜய். இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஒரு ஸ்கிரீன்ல பார்த்தாலே நம்ம அப்படியே ஹைப் ஆகுறோங்க, அப்படியே த்ரில் ஆகுறோங்க. கத்துற சத்தம் நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனையோ ஃபெஸ்டிவல் பார்த்துருப்பாங்க, பட் ஆனால் இதுதான் எங்களுக்கு ஃபெஸ்டிவல். நான் இன்னைக்கு வேலைக்கு லீவ் போட்டு தான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் தேட்டரில் பார்க்க முடியாதுன்னு. இது ஒரு எமோஷன், இது ஒரு படமா நாங்கள் பார்க்கறது இல்லை. கமலால விஜய் சாரோட 69 படத்தை ரீரிலீஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது எந்த வித மாற்றமும் கிடையாது. சொன்னாங்க இனிமே வந்து வருஷங்கள் வரும், ஆனால் விஜய் சார் படம் வருமானு. எல்லா வருஷமும் விஜய் சார் படம் கமலால வரும். ஜனவரி 9ஆம் தேதி சொன்ன மாதிரியே படம் ரிலீஸ் ஆயிருந்தா தளபதி விஜய் சார்னு வந்திருக்கோம். இப்போ ரிலீஸ் ஆகிறதுனால ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்ரீ ஜோசப் விஜய் சார்னு வருது. அந்த ஒரு டைட்டில் கார்டை ஒன்ஸ் மோர் போட்டோம். ஃபர்ஸ்ட் ஷோல டைட்டில் கார்டு ஒன்ஸ் மோர், தளபதி கச்சேரி ஒன்ஸ் மோர், ஸ்கிரீன் 2ல டைட்டில் கார்டு ஒன்ஸ் மோர், தளபதி கச்சேரி ஒன்ஸ் மோர். ஸோ எத்தனை ஷோல மக்கள் கேட்குறாங்களோ, எத்தனை நாளைக்கு கேட்குறாங்களோ, 2 ஸ்கிரீன்லேயும் எல்லா ஷோவும் எத்தனை நாள் கேட்டாலும் ஒன்ஸ் மோர் போட நான் ரெடி. எங்க அண்ணனுக்கு பண்ணாம யாருக்கு இங்க பண்ண போறோம்? ஏன்னா இங்க வர எல்லாருமே சென்னையில இருக்க முக்காவாசி ஆட்கள் என்னன்னா கமலால எப்படியாவது ஒரு படம் பார்க்கணுன்ற ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்காங்க. டிக்கெட்டுக்காக அவ்வளவு தேடல்கள் இருக்கும்போது அந்த ஒன் லாஸ்ட் டைம் இங்க ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனார், நான் வெளியே நிற்கும் போது, இங்கதான்ப்பா அந்த ஒன் லாஸ்ட் டைம் அடிக்கடி போட்டு எனக்கு அழுகலா வந்துருச்சுப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க இந்த படத்துல எதிர்பார்க்குறீங்க? இப்போ நீங்க இன்னும் படம் பார்க்கல, எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா ஸ்டார்டிங் நின்று பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் மோர் போடுறதுனால போட்டோம். அப்புறம் ஸ்கிரீன் 2 ஒன்ஸ் மோர்னு கூப்பிட்டாங்க. ஸோ அதனால இன்னும் வந்து ஃபுல்லா உட்காந்து பார்க்க முடியல. பட் நின்று பார்த்துட்டு இருந்தேன். எப்படி இருக்கு பார்த்த வரைக்கும்? ஏன்னா நான் இன்னும் இப்போ இங்க இருக்க யாருமே வந்து கூஸ்பம்ஸா இருக்கு, பயங்கரமா இருக்கு. பயங்கர ஒரு ஸ்கிரீன்ல பார்த்தாலே நம்ம அப்படியே ஹைப் ஆகுறோங்க, அப்படியே த்ரில் ஆகுறோங்க. அது ஒரு மாதிரி தனி எனர்ஜி கிடைக்குது. அது வந்து உண்மையாலுமே கனெக்ட் ஆனாரா? அது வந்து வார்த்தையில இப்போ கத்துற சத்தம் நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன், உள்ள போகணுங்க எனக்கு. அதனால வந்து அவ்வளோ கூஸ்பம்ஸா இருக்கு ஒரு சீனுமே. விஜய் சார் ஸ்கிரீன்ல வந்தாலே போதும். ஆஃப்டர் எலெக்ஷன் பிஃபோர் எலெக்ஷன்ல இந்த படம் வந்திருந்தா இந்த அளவுக்கு இம்பாக்ட் இருந்திருக்கும். இல்ல ஆஃப்டர் எலெக்ஷனால இது வந்து வேற லெவல் இம்பாக்ட் இருக்கு, அது மாதிரி ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? டைரக்டர் வினோத் சார் சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டுமா, ஐயா இது தளபதி படம், எப்போ வந்தாலும் திருவிழா தான். ஆனா இப்போ வந்து டபுள் த திருவிழா, ஏன்னா வந்து டைட்டில் கார்டோட வருது. ஓகே, நீங்க இப்போ ஒரு தியேட்டர் ஓனர்னால இந்த கேள்வி நான் கேட்கறேன். என்னன்னா தளபதி படத்துக்கு நீங்க அதிகமா பாக்குறது வந்து சின்ன குழந்தைங்க, அதாவது இந்த குட்டீஸ் ஃபேன்ஸ் வந்து அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ நீங்க வெளியே வந்து ஒரு போட் 18+ இருக்கவங்க மட்டும்தான் உள்ள வரணும். இது எவ்வளோ விஷயமா இருக்கு உங்களுக்கு பார்க்க? இது வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வந்து வருத்தம். ஏன்னா வந்து குழந்தைங்கள்லாம் வந்து விஜய் மாமா பார்க்கணும்னு சொல்லி அவ்வளோ ஆசையாக இருப்பாங்க. ஸோ அவங்களால வந்து தியேட்டர்ஸுக்கு வர முடியாதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தம். அதனால வந்து அவங்க பேரண்ட்ஸும் அவங்களை கூட்டிகிட்டு வர முடியாது, என்ன பண்ணுறது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஃபேமிலியில் இருக்க குழந்தைங்களாம் வந்து விஜய் மாமா பார்க்கணுங்கும் போது தளபதி கச்சேரியை திருப்பி டிவியில் போட்டு ஆட விட்டுக்கிட்டு இந்த மாதிரி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் கடைசி படம் இப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போய் எதிர்பார்த்தது. அப்போ ரிக்வஸ்ட் வச்சிடலாம், தளபதி விஜயனை வந்து நடிக்கிறத வந்து நிப்பாட்டிட்டாரு. சிஎம் விஜய் சாரா முதல் படம் வந்துருச்சு, சிஎம் விஜய் சாரா 2வது படம் கேட்டுருவோமா? அதுதான் ரொம்ப. ஆனா எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தை என்னன்னா, தளபதி வந்து படம் நடிக்க மாட்டாரு, தளபதி படம் பார்க்க முடியாது எல்லாரும் சொல்றாங்க. ஆனா கமலா ஓனர்ல வந்து கமலா தியேட்டர்ல அந்த வார்த்தைக்காக எந்த ஒரு இதுவுமே கிடையாது எனக்கு தெரியும். அது உங்க வாயால சொன்னா நல்லா இருக்கும். கமலால விஜய் சாரோட 69 படத்தை ரீரிலீஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது எந்த வித மாற்றமும் கிடையாது. சொன்னாங்க இனிமே வந்து வருஷங்கள் வரும், ஆனால் விஜய் சார் படம் வருமானு. எல்லா வருஷமும் விஜய் சார் படம் கமலால வரும். படம் வந்து என்ன சொல்றது, 18 வயசுக்கு மேலதான் படம் பார்க்கலாம். சின்ன பசங்க பார்க்கலாமா? இது தன்னுடைய குழந்தை ஒரு பொண்ணை வந்து வளர்க்குறாப்புல, ஒரு பெண் குழந்தை, சைல்ட்ஸு. அப்போ சின்ன குழந்தைங்க அனுமதிக்கலாமா இந்த படத்தை? அது என்ன 18 வயசுக்கு மேலே தான், 15 வயசுல கூட அனுமதிக்கலாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் வன்முறைலாம் கிடையாது. எதுக்கு இது சென்சாரில் இது தடை பண்ணாங்க? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நான் இன்னைக்கு நேற்று படம் பார்க்கல. ரத்தக்காரன்றது நிறைய படத்தில் தான் இருக்குது, வெட்டு குத்துலாம். ஆனால் இந்த படம் வந்து ஒரு குழந்தைக்கு எப்படி ஊக்கம், ஒரு பயந்த பெண் குழந்தைக்கு பயத்தை ஒரு தைரியத்தை விடுறதுக்கு தாராளமாக பார்க்கலாமே, 15 வயசுக்குள்ள பார்க்கலாமே. கண்டிப்பா. இப்போ எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்? சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை ப்ரோ. விஜய் படம், அதுவும் லாஸ்ட் படம், இது ஒரு பெரிய எமோஷன் எங்களுக்கு. எத்தனையோ ஃபெஸ்டிவல் பார்த்துருப்பாங்க, பட் ஆனால் இதுதான் எங்களுக்கு ஃபெஸ்டிவல். நான் இன்னைக்கு வேலைக்கு லீவ் போட்டு தான் வந்திருக்கேன். பட் நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன் விஜயோட படத்தை பார்க்குறதுக்கு. ஏன்னா நிறைய இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் நீங்கள் ஸ்கூல் லீக்கில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம கூடயே ரியல் லைஃப்பில் இருக்கிற ஒரே இன்ஸ்பிரேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் அது விஜய் தான். ஏன்னா நான் ஒவ்வொரு தடவையும் அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இருக்கேன்.
எதெல்லாம் முடியாதுன்னாரோ அதெல்லாம் சாதிச்சுட்டு இன்னைக்கு ஒரு பெரிய ஆளாகி சொல்லவே வேணாம் சிஎம் ஆயிட்டாரு. அது வந்து ஒரு பெரிய எமோஷன் எங்களுக்கு. மித்தபடி ஒன்றும் இல்லை, இது இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு செலிப்ரேஷன். நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறோம். விஜய் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் தேட்டரில் பார்க்க முடியாதுன்னு எங்கே இருந்தாலும் என் மச்சான் கூட தான் நான் வந்து விஜய் படம் பார்ப்பேன். இதுக்கப்புறம் எப்படி நான் கண்டினியூ பண்ணுவேன்னு தெரியல. ஏன்னா எந்த ஊருக்கு போனாலும் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் இந்த டேட்டில் நாங்கள் அசம்பிள் ஆவோம், ஒன்றா தான் இதை பண்ணுவோம். இது அதான் சொன்னேன், இது ஒரு எமோஷன். இது ஒரு படமாக நாங்கள் பார்க்கறது இல்லை. ஆனா இப்போ 69 படங்கள் 68 படங்கள் வரைக்கும் இளைய தளபதி விஜய் அந்த ஒரு டைட்டில் கார்டுலயே பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பார்க்கும்போது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய், அது எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது? அதான் அது ஒரு கூஸ் பம்ப்ஸ். நீங்க நார்மலா விஜய் ஸ்கிரீன் அழுதாலே அழுகிற டைப் நானு. என்கிட்ட இது வந்து நீங்க கொஸ்டினா கேட்குறீங்க, நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏதோ அது எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு கல்யாணம் ஆன போது எப்படி சந்தோஷப்பட்டனோ, ஒரு குழந்தை பிறந்த போது நான் எப்படி சந்தோஷப்பட்டனோ, அது மாதிரி இது எனக்கு ஒரு எமோஷன். ஏன்னா விஜய் நான் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்குறதுன்றது ரொம்ப நாள் வெயிட் பண்ணது. நான் ஒன்று விஷயம் விஜய் கிட்ட நான் பார்க்குறது என்னன்னா, அவரோட விடாமுயற்சி தான். எங்கே ஆரம்பிச்சோன்றது முக்கியம் இல்லை, இப்போ என்னவா இருக்குன்றது தான் முக்கியம். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் வந்து விஜய் தான். வேற எதுவும் இல்லை, சொல்றதுக்கு இல்லை. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் இந்த படத்துக்குன்னு வரும்போது என் ஃப்ரெண்டோட சேர்ந்து நான் பார்ப்பேன். இவனோட நான் மிஸ் பண்ணாமல் எல்லா படத்துக்கும் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் அது எப்படி கண்டிப்பாக ஒரு படமும் ஃபர்ஸ்ட் வர முடியாது. எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட்? வேற லெவல். நான்லாம் தீவிரமான விஜய் ஃபேன். செம்மையா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த படத்துக்காக நான் எந்த படத்துக்குமே போல. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நான் எந்த படத்துக்குமே போல தியேட்டர்ல. ஒரு சபதம் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஆமா, நான் வந்து அந்த யாரும் அந்த பீட்டர்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் இருப்பார்ல, அவர் சொல்ற மாலை போட்டிருக்கேன், தளபதி மாலை போட்டிருக்கேன், நான் கழட்ட மாட்டேன். அந்த மாதிரி நானும் கழட்டவே இல்லை. படம் பார்க்குற இருக்கும். வேற பிளாஸ்ட் பண்ணிட்டாருங்க விஜய், வேற லெவல். ஓகே, இவ்வளவு நாட்கள், அதாவது பொங்கல்ல இருந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம், அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்குலாம் விஜய் படம் ஓடலனாலே எனக்கு செம்ம இது. இப்பெல்லாம் வந்து இது ஒன் லாஸ்ட் டைம்ல, ஸோ அதனால பிளாஸ்ட். அந்த ஒன் லாஸ்ட் டைம், அதுக்கப்புறம் அந்த டைட்டில் கார்டு, அதாவது செம்மையா இருந்துச்சுங்க. அதெல்லாம் நான் வந்து கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அது வேற ஒரு வீடியோ வேற எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க, இதுக்கப்புறம் விஜய் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி. எனக்குலாம் நானும் என் தம்பியெல்லாம் கண்ணெல்லாம் கலங்கிட்டு ஒரே அழகையா வந்துருச்சு. ஆக்சுவலா என்னன்னா ஒன் லாஸ்ட் டைம் அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? இட்ஸ் an emotional feeling for விஜய் ஃபேன்ஸ். பிகாஸ் வந்து ஒன் லாஸ்ட் டைம் ஒரு டான்ஸாக இருக்கட்டும், ஒரு மூவியாக இருக்கட்டும், எல்லாமே நைட்லாம் நாங்கள்லாம் தூங்கவே இல்லை. ஸோ நாங்களாம் வந்து சின்ன வயசுலேருந்து விஜய் ஃபேன். ஸோ இப்போ வந்து ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டரில் பார்க்கும்போது இட் வாஸ் ரியலி அன் எமோஷனல் மூமெண்ட். பட் ஆனால் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். ஸோ விஜயோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அவரோட மாஸ் என்ட்ரி, அனிருத்தோட மியூசிக் எல்லாமே பயங்கரமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து இளைய தளபதி, இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் விஜய், இது மூணையுமே டைட்டில் கார்டில் தியேட்டரில் பார்த்துட்டு வந்திருப்பீங்களா? ஸோ இந்த எலிவேஷன்றது ஒருத்தவருக்கு எப்படி இருக்கு பார்க்கும்போது? சத்தியமாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஆகும்னு. ஃபர்ஸ்ட் வந்து இளைய தளபதியிலிருந்து தளபதிக்கு போகும்போதே எங்களால் வந்து அதுவே பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து மாண்புமிகு முதலமைச்சர்ன்ற போது அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபீலு. பட் ஆனால் எப்பவுமே எங்களுக்கு தளபதி தான். ஸோ தளபதினால தான் நாங்கள் போய் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தது. அந்த டைட்டில் கார்டு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஆனால் இப்போ வருஷம் ஒரு படம் வரும்ன்ற நம்பிக்கையில வெளியே வருவோம். ஆனால் இப்போ வெளியே வரும்போது இதுக்கப்புறம் படம் கிடையாதுன்ற ஒரு விஷயத்தில் வெளியே வரீங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபீலிங்ஸ் தான். ஒரே ஒரு என்ன அப்படின்னா, இந்த தியேட்டரில் வந்து ரீரிலீஸ் நிறைய பண்ணிட்டே இருப்பாங்க எங்கள் ஆளோடது. ஸோ அந்த ஒரு இது மட்டும் தான் இருந்தது. அதுக்காக தான் சொன்னேன், ரொம்ப எமோஷனல் மூமெண்ட். திருப்பி எங்கள் ஆளை வந்து இந்த மாதிரி பார்க்க முடியாது. அதுவும் லாஸ்ட் ஒரு பிட்டு டான்ஸ் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் வேற லெவலில் இருந்தது. ஸோ ஃபுல் என்னோட மெமரி பவர் ஃபுல்லாக தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வேற லெவல் என்ஜாய் பண்ணோம். எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. ஸோ அந்த டைட்டில் கார்டு அதை பார்க்கும்போது டைட்டில் கார்டு அஃப்கோர்ஸ் ரொம்ப எமோஷனலாக இருந்தது. ஏன்னா அண்ணாவோட கடைசி படம். ஸோ தளபதி அஃப்கோர்ஸ் நம்ம டெய்லி பார்க்க போகிறோம். சிஎம்மா டெய்லி பார்த்து ரசிச்சுட்டு தான் இருக்கோம் ஆல்ரெடி. ஸோ மிஸ் பண்ண மாட்டோம். பட் படத்தில் ஃப்ரேமில் பார்க்கறது தான் கொஞ்சம் கஷ்டமாக. இப்போ நம்மளோட 3 விதமாக பார்த்துருப்போம், இளைய தளபதி, இப்போ தி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய். ஸோ இந்த எலிவேஷன் ஒரு நபருக்கு, அப்படி தனி நபருக்கு, நமக்கு பிடிச்ச நபருக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு? ரொம்ப அதான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாளாக நான் ஒரு ஹீரோவா ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன். பட் இப்போ சிஎம்மா டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதுவே ரொம்ப எக்ஸைட்டடாக. ஆனால் இது ஒரு 6 மாசம் காத்திருப்புல, ஜனவரி மாசமே வர வேண்டியது இப்போ ஜூலை மாசம் வந்திருக்கு. பட் ஓகே, இந்த டைம்ல வந்தாலும் பயங்கர கண்டிப்பாக வந்து 100 crores 1 day 2 days ரீச் ஆகிடும், நோ டவுட். ஏன்னா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் செம்மையாக இருக்குது. ஸோ பயங்கர எக்ஸைட்டடாக தான் நாங்கள் வெளியே வரும்போது எப்படி இருந்துச்சு? படம் முடிச்சு வெளியே வரும்போது சைனிங் ஆஃப் வித் விஜய்னு சொல்லி அந்த ஒரு இதோட அந்த லாஸ்ட் போர்ஷன் வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. ரொம்ப அழகிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் சாங்ஸு, பிஜிஎம் எல்லாமே தெரிக்க விட்டுருந்தாங்க. ஸோ